வணக்கம் யோகம் ட்ரெண்ட்ஸ் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்வர்ஷன் திங்கிங். அதை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய பிசினஸ்ல சக்சஸ் அடைஞ்ச பெரிய வெற்றியாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த இன்வர்ஷன் திங்கிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய விஷயங்களை அச்சீவ் பண்ணி ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க. வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்வர்ஷன் திங்கிங் என்றால் என்ன? இன்வர்ஷன் திங்கிங்கிறது லைஃப்ல எப்படி திருப்தி இல்லாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிங்க. நார்மல் திங்கிங்னா நம்ம லைஃப்ல எப்படி திருப்தியுடன் வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிங்க. இதுவே பாத்தீங்கன்னா லைஃபோட ரிவர்ஸ் எனர்ஜி சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்வர்ஷன் திங்கிங்கை பத்தி சார்லி முங்கர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் எங்கே இறக்க போகிறேன் என்று சொல்லுங்கள், அங்கு நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல சொல்லியிருக்காருங்க. இன்வர்ஷன் திங்கிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சோதிக்காம அந்த ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா எப்படி வெளியே வரது அது கொண்டு வரப்பட்டதாங்க. வித்தியாசமான முறை தாங்க இன்வர்ஷன் திங்கிங். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹவு டு ஒர்க். இந்த இன்வர்ஷன் திங்கிங் எப்படி நம்ம லைஃப்ல ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஹியூமன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவான மைண்ட்ல இருந்து யோசிப்பாங்க. இந்த நெகட்டிவான மைண்ட்ல இருந்து யோசிக்க மாட்டாங்க. இப்படி நெகட்டிவ் டைரக்ஷன்ல யோசிக்கும் போது ஃபோக்கஸ் அதிகமான இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரிஸ்க் அதுல குறைவா இருக்குங்க. மைண்ட் கிளியரிட்டியா இருக்குங்க. ஸ்மார்ட்டா நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுப்பாங்க. மூணாவது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் யூசேஜ் எக்ஸாம்பிள். அதாவது நம்மளுடைய லைஃப்ல நம்ம எப்படி இந்த இன்வர்ஷன் திங்கிங் யூஸ் பண்றது, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. ஹெல்த் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் வாழணுங்க. அதுல நம்ம என்ன ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்க பதிலா என்ன ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, சுகர் கலந்த ட்ரிங்க்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேஸ், இந்த மாதிரி மார்க்கெட்ல கூடிய இந்த பாக்கெட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி நம்ம அந்த இன்வர்ஷன் திங்கிங் ஆட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்போட கோல் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த குட் ரிலேஷன்ஷிப் நம்ம பில்ட் பண்ணணும். அதான் பாத்தீங்கன்னா கோலா இருக்குங்க. ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம பில்ட் பண்றது அப்படி யோசிக்கப்படல, அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு ஏன் பழி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுங்க. யூடியூப் சேனலோட மோஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா மோஸ்ட் அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல என்ன கண்டென்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்பல ஏன் வியூஸ் கண்டென்ட் ஸ்கிப் பண்றாங்க, எதனால ஸ்கிப் பண்றாங்க, கண்டென்ட் நல்லா இல்லையா, லென்த்தா இருக்க கூடாது வீடியோ, இந்த மாதிரி யூடியூபோட ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அடுத்து இந்த இன்வர்ஷன் திங்கிங்கை நம்ம கெரியர்லயும் பிசினஸ்லயும் எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல யூஸ் பண்ணலாங்க. கெரியர்ல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் எஸ் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது என்னால் முடியும், எப்போதும் பாத்தீங்கன்னா நான் எந்த வழியும் என்னால செய்ய முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது எந்த ஒரு விஷயம் தள்ளி போடக்கூடாதுங்க. இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுக்க கூடாதுங்க. உடனே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நம்ம முடிவு எடுக்கணுங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நோ அப்ஸ்கில்லிங். அதாவது உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய திறமை இருக்குங்க, திறமை வளர்த்துக்கொள்ள ஆரம்பிக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசா கத்துக்கொள்ள ஆரம்பிக்கணுங்க. அடுத்து இந்த இன்வர்ஷன் திங்கிங் பிசினஸ்ல நம்ம யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹவு கேன் மை ஸ்டார்ட் அப் ஃபெயில். உங்களுடைய பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்க பிசினஸ் கண்டிப்பா தோல்வி அடைவதற்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த மூணு பாயிண்ட் உங்க பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ணா கண்டிப்பா உங்க பிசினஸ் தோல்வி அடைறது கண்டிப்பா உறுதிங்க. புவர் கஸ்டமர் சப்போர்ட்டுங்க. ஆதரவு இல்லாத வாடிக்கையாளர்களை நீங்க டச் அப் வச்சுக்க கூடாதுங்க. அப்படி வச்சுறனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கீழ இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உள்ளதுங்க. அடுத்து நீங்க உங்க பிசினஸ்ல ஓவர் பிரைசிங் நிர்ணயிக்க கூடாதுங்க. நீங்க ஓவர் பிரைஸ் நிர்ணயிக்க போது பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இருக்காதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ இனோவேஷனுங்க. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க புதுசு புதுசா ஒரு தொழில் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணுங்க. அப்படி நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு மார்க்கெட்ல லான்ச் பண்ணும்போது அந்த பொருளுக்கான வேல்யூ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்குங்க. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹவு டு பிராக்டிஸ் இன் இன்வர்ஷன் திங்கிங். உங்களுடைய வாழ்க்கையில இந்த இன்வர்ஷன் திங்கிங் எப்படி பயிற்சி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க புதுசு புதுசா ஒரு கோலை எழுத ஆரம்பிங்க. ரெண்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டு டு லிஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திங்க் லைக் அன் எனிமி. நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பிசினஸ்ல எதிர்க்கிறது எனிமி இருப்பாங்கல்ல, அவங்க இடத்துல உங்க பிசினஸ் நீங்க எப்படி growth பண்ண ஆரம்பிங்க. என்ன விவர்ஸ், நான் இவனரும் சொன்னா இந்த இன்வர்ஷன் திங்கிங் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க நிறைய கடைகளை பத்தி ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. நாங்க நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் பண்ணி வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.